நீர்நிலையியல் அமுக்கம். ஒன்னாவது திண்மங்கள்ல ஏற்படுற அமுக்கத்தை பத்தி பார்ப்போம். திண்மங்கள்ல ஏற்படுற அமுக்கம் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு செவருண்டு வைங்களே, இந்த செவருக்கு குறுக்க அப்படின்னு செவருக்கு செங்குத்தா நாங்க விசை கொடுக்கிறோம். சரியா? செவருக்கு செங்குத்தா நாங்க என்ன செய்யறோம்? விசை கொடுக்கிறோம். சரியா? இப்படி அமுக்கம்னு சொல்றது என்னன்னு சொன்னா இப்படி ஒரு பரப்பளவுல தாக்குற விசைகளுக்கு சொல்ற பெயர் தான் என்னது? அமுக்கம்னு சொல்லி சொல்றாங்க. அமுக்கம்னு சொன்னா ஒரு பரப்பளவுல தாக்குற விசைகள்னு சொல்லி சொல்றாங்க. அமுக்கம்கான சமன்பாடு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. விசையோட அலகு நியூட்டன், பரப்பளவோட அலகு என்னது? மீட்டர் வர்க்கம். இவர் மேல போனா நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தோட ஒரு அலகு. அது இல்லாம பெஸ்கால்னு சொல்லி இன்னொரு அலகு இருக்குது. பெஸ்கால்னு சொல்லி ஏன்னு சொன்னா இந்த அமுக்கமா சரியா இந்த அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறது யார்? அந்த அமுக்கத்தோட சம்பந்தமான விஞ்ஞானியோட பேர் பெஸ்கால். அவரை கௌரவிக்கிற இதுக்கு நாங்க பெஸ்கால்னு சொல்லி அழகே எழுதியாச்சு. சரியா? இப்ப என்ன மெயினான பாயிண்ட் என்ன? அமுக்கம்னு சொன்ன என்னது? ஓரளவு பரப்பளவில் தாக்கும் விசை. அமுக்கம்கான சமன்பாடு என்னது? விசையின் கீழ் பரப்பளவு. அமுக்கம்கான சர்வதேச அலகு பெஸ்கால். அது இல்லாம இன்னொரு அலகு இருக்குது நியூட்டன் மீட்டர் -2. இங்க பரப்பளவு மீட்டர்லயும் விசை நியூட்டன்லயும் இருக்குது. சரியா? இப்ப சரி அதை எழுதிக்கோங்க. அமுக்கம் 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 சமன் விசையின் கீழ் பரப்பளவு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. விசைக்கு நியூட்டன், பரப்பளவுக்கு மீட்டர் வர்க்கம். அதால நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி ஒரு அலகு இருக்குது. அதோட பெஸ்கால்னு சொல்லி இன்னொரு அலகும் இருக்குது. இந்த அமுக்கத்துக்கு சைடு எழுதி கொடுங்க. ஓரலகு பரப்பளவில் தொழிற்படும் விசை. ஓரலகு பரப்பளவில் தொழிற்படும் விசை. இது நாங்க பாக்குறோம் திண்மங்கள்ல ஏற்படுற அமுக்கத்தை பத்தி. என்ன சொன்னேன்னு சொன்னா அமுக்கத்தை பத்தி சொன்னேன். அமுக்கம்னு சொல்றது ஓரலகு பரப்பளவுல தாக்குற விசைக்கு பேருக்கு அமுக்கம். இந்த அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறது பெஸ்கால்னு சொல்ற சயின்டிஸ்ட். அதுக்கு இப்படி ஒரு அலகும் இருக்குது. அதோட அமுக்கம்ட சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு. ஆனா எழுதிக்கோங்க சமன்பாடு. அமுக்கட பரப்பளவு சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு. விசைட அலகு நியூட்டன், பரப்பளவோட அலகு மீட்டர் வர்க்கம். அதால அமுக்கத்துக்கு இன்னொரு அலகு இருக்குது நியூட்டன் மீட்டர் -2. சரியா? அமுக்கம் யார் யாருல திண்மங்கள் ஏற்படுற அமுக்கம் யார் யாருல தங்கிக்குதுன்னு கேட்டா யார் யார சொல்லணும்? விசையையும் பரப்பளவையும் நீங்க சொல்லணும். சரியா? இப்ப எழுதுங்க கேள்வி. 4 மீட்டர் வர்க்கம் 4 மீட்டர் வர்க்கம் சுவருக்கு குறுக்கே சுவருக்கு குறுக்கே சுவருக்கு குறுக்கே சுவருக்கு குறுக்கே 8 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டது. 8 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டது. 4 நியூட்டன் சுவருக்கு குறுக்கே 8 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டது. கேள்வி அமுக்கம் யாது? கேள்வி அமுக்கம் யாது? அமுக்கம் யாது? ரெண்டு பேசுங்க. என்னது? என்ன சமன்பாடு? விசையின் கீழ் பரப்பளவு. விசை 8 பரப்பளவு 4 பிரிச்சிங்க என்று சொன்ன என்ன விட 2. 2 பேசுங்க. சரியா? அடுத்த கேள்வி. நீளம் 2 மீட்டரும் நீளம் 2 மீட்டரும் அகலம் 10 மீட்டரும் ஆக உள்ள அகலம் 10 மீட்டரும் ஆக உள்ள அகலம் 10 மீட்டரும் ஆக உள்ள சுவருக்கு குறுக்கே சுவருக்கு குறுக்கே சுவருக்கு குறுக்கே
80 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. 80 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. அமுக்கத்தை காண்க. இதுல என்ன செய்யணும்னு சொன்னா பரப்பளவை தந்தில்ல, நீளம் தர அகலம் போட்டு பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் செய்யணும். 4 பேஸ்காலா பாப்போம். என்னது 20ம் 10மா எவ்வளவு தந்தீங்க? 20ம் 2ம் 4மா? என்ன நம்பர் தந்தேன்? நீளமும் அகலமும் 10ம் 2ம் தந்தேன். 80 நியூட்டன். இப்ப உங்களுக்கு நீளம் 10 என்றும் அகலம் 2 என்றும் சொல்லி இருந்தா நீங்க அது ஒரு செவ்வகம் உருவம் தானே. அப்ப இத நீங்க பரப்பளவை காணணும். செவ்வகத்துல பரப்பளவுக்கான சமன்பாடு நீளம் தர அகலம். அப்ப 12 எவ்வளவு? 20 மீட்டர் வர்க்கம். அப்ப இப்ப தெரியும் பரப்பளவு 20 என்று சொல்லி இந்த விசைய அந்த பரப்பளவு 20ஆல பிரிச்சிங்க என்று சொன்னா என்ன விட 4 நியூட்டன் மீட்டர் மைனஸ் இல்லாட்டி 4 பெஸ்கால். சரியா? அடுத்தது திரவங்கள்ல ஏற்படுற அமுக்கம். திண்மங்கள்ல ஏற்படுற அமுக்கத்துக்கான சமன்பாடு தான் இது. இப்ப திரவம் ஒன்றுல ஏற்படுற அமுக்கம். சரியா? இந்த திரவம் ஒன்றுட உதாரணத்துக்கு இப்ப ஒரு திரவம் ஒன்ற அமுக்கத்துல இயல்புகளை சொல்றேன். என்னன்னா இயல்புகள் சொல்றேன். இயல்புகள் என்னன்னு சொல்லி நீங்க இப்ப என்ன செய்றீங்க? ஒரு பேக் ஒன்றை எடுத்து பொலித்தீன் பேக் ஒன்றை எடுத்து உள்ளுக்கு தண்ணிங்க நிறைச்சி நீங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல இப்படி ஓட்ட போடுறீங்க. போட்ட போற என்ன நடக்கும்? நீங்க போட்ட எல்லா ஓட்டையாலையும் தண்ணி என்ன செய்யும்? வெளியேக்கி பாய போகுது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா திரவத்துல அமுக்கம் எல்லா திசையிலையும் செல்வாக்கு செலுத்தும். திரவ அமுக்கம் எல்லா திசையிலையும் பிரயோகிக்கப்படும். எல்லா திசையிலையும் போகுது, அதால எல்லா திசையிலையும் பிரயோகிக்கப்படுது. அதோட ஒரு பொட்டில் ஒன்றை எடுத்து நீங்க இப்படி ஓட்ட போடுறீங்க. 4 ஓட்ட போட்டு வச்சுக்கிறீங்க. சரியா? இப்ப நீங்க இதுல தண்ணிய ஊத்தினா இதுல இருந்து வர தண்ணி சரியா இப்படி போகும். ஆனா இது போறது எல்லாமே ஒரே மாதிரி போகும். சரியா? ஒரே மாதிரி போகுது. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. என்ன செய்ய போகுது? ஒரே மாதிரி நீர் வெளியாக போகுது. என்ன அப்ப மீனிங் சொன்னா இப்படி ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனாய்க்கும். ஒன்னாவது நாங்க பார்த்தோம் எல்லா திசையிலையும் அமுக்கம் பிரயோகிக்கப்படும். இப்ப இது என்னது? ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். அப்படின்னா இது ஒரு திரவத்துல இப்படி ஒரு கிடைமட்டமா இருந்தால் இங்கே 4 பெஸ்கால்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4 இப்படி ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனானதாக காணப்படும். அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பொட்டில் ஒன்றுல இப்படி ஒரு ஓட்டை இப்படி ஒரு ஓட்டை இப்படி ஒரு ஓட்டை போடுறாங்க. என்ன நடக்கும்? இப்படி மாதிரித்தானே தண்ணி போகுது. கீழே உள்ளது தூரம் போகும். என்ன நடக்குது? ஆழம் கூட 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 அமுக்கம் அதிகரிக்குது. சரியா? ஆழம் கூட கூட அமுக்கம் அதிகரிக்கிறது. சரியா? ஆனா இப்ப இப்படி ஒரு செட்டப் கொண்டு உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் கொண்டு சரியா? இதுல இங்க தண்ணி இதுலயும் ஏறி போயிட்டு இப்படி தண்ணி நின்றுக்குது. சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அமுக்கம் இந்த வடிவத்துல செல்வாக்கு செலுத்திக்காது. நீங்க என்ன வடிவம் வச்சு இருந்தாலும் அது அமுக்கத்துக்கு பிரச்சனை இல்ல. அமுக்கம் என்னது? வடிவத்துல செல்வாக்கு செலுத்தாது. உயரத்துல எல்லாம் தங்கிக்குது, ஆனா வடிவத்துல மட்டும் என்னது? தங்கி இல்ல. சரியா? எல்லாத்துலயுமே தண்ணி ஒரே உயரத்துக்கு தான் போயிட்டு. சரி, அப்ப உங்களுக்கு என்ன சொல்லலும் அமுக்கம் இந்த வடிவத்துல தங்கி இல்லைன்னு சொல்லி சொல்லலும். சரி, நீங்க இப்ப திரவ அமுக்கம் சொல்லி போட்டுட்டு